வணக்கம் நண்பர்களே. நிலா விண்வெளிக்கு வாசனை இருக்குமா? அப்படியே இருந்தாலும் அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க என நீங்கள் நினைக்கலாம். நிலா விண்வெளிக்கு சென்று திரும்பிய விண்வெளி வீரர்கள் கூறும் சுவாரஸ்ய தகவல்கள் ஆச்சரியமானதாக உள்ளது. பூமியில் இருக்கும் மக்களாகிய நமக்கு எப்போதும் விண்வெளி சார்ந்த விஷயங்கள் வியப்பை ஏற்படுத்தும். நமது பூமியிலிருந்து பல கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் கிரகங்களுக்கு கூட விண்கலங்களை அனுப்பி விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். விண்வெளியில் காற்று சுத்தமாக இல்லை என்பதால் அங்கு செல்லும் விண்வெளி வீரர்கள் உயிர் வாழ்வதற்கு சிறப்பு ஆடைகள் பயன்படுத்தப்படுகிறது. இது நாம் அனைவரும் தெரிந்த ஒன்றுதான். பிறகு எப்படி வாசனையை கண்டுபிடித்தார்கள் என நீங்கள் கேட்கலாம். எப்படி நம் பூமியில் பல்வேறு வகையான வாசனைகள் இருக்கிறதோ அதே போல பிரபஞ்சத்திலும் பல வாசனைகள் உள்ளது. அவற்றில் பெரும்பாலானவை நாம் விரும்பத்தக்கவை அல்ல என்கிறார்கள் விஞ்ஞானிகள். சமீபத்தில் space.com என்ற தளத்தில் வெளியான அறிக்கையின்படி விண்வெளிக்கு சென்ற வீரர்கள் தங்களின் அறைக்கு திரும்பிய பிறகு அவர்களின் ஆடையை முகர்ந்து பார்த்தால் கடுமையான வாசனைகள் இருப்பதை பற்றி தெரிவித்துள்ளார்கள். அப்போலோ விண்கலம் நிலவில் தரையிறங்கிய போது விண்வெளி வீரர்கள் நிலவின் வாசனை துப்பாக்கி வெடிமருந்து தூள் போல் இருக்கிறது என வர்ணித்தனர். அதேபோல சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற விண்வெளி வீரர்கள் அங்கு வந்த வாசனையை கடுமையான எரிந்த மாமிசத்துடன் ஒப்பிட்டு பேசினர். இப்படி விண்வெளியில் வீசும் மோசமான வாசனைக்கு பாலிசைக்ளிக் நறுமண ஹைட்ரோ கார்பன்கள் காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. அதாவது பூமியில் எரிந்த உணவுகளில் காணப்படும் இவ்வகை நறுமணம் விண்வெளியில் வருவதற்கு விண்வெளி வீரர்கள் பயன்படுத்தும் ஆக்சிஜனே காரணம் என கூறுகின்றனர். ஆக மொத்தத்தில் விண்வெளியினுடைய வாசனை துர்நாற்றம் பேசுகிறது என்று வேண்டுமானால் சொல்லலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.